வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பொள்ளாச்சி அவலத்தை மறைக்க அரக்கோணத்தில் அதிமுக நடத்திய கபட நாடகத்தை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி அவலத்தை மறைக்க அரக்கோணத்தில் அதிமுக நடத்திய கபட நாடகத்தை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி தலைமை தாங்கினார். நகர செயலாளர் வில் ஜோதி, ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், நெமிலி பெருமாள், வடிவேலு, செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஈஸ்வரப்பன், மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா, சுந்தரமூர்த்தி, சிவானந்தம், துரை மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். நகர அவைத்தலைவர் துரை சீனிவாசன், துணை செயலாளர் தமிழ்வாணன், அன்பு லாரன்ஸ், நந்தாதேவி, ரமேஷ் பாபு, ஹரிகிருஷ்ணன், ஆர்.கே. லிங்கம், தமீன் அன்சாரி, பாலகிருஷ்ணன், ராஜ்குமார், எம்.கே. சிவா, சரவணன், பிரசாத், ஜெனிஸ்குமார், பி. மூர்த்தி, டி. அன்பு, டெல்லி பாபு, டாக்டர் கே.ஜி. கிருஷ்ணமூர்த்தி, இ.கே. ராஜா, எழில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் ஒன்றிய செயலாளர் பசுபதி நன்றி கூறினார். இல்லாத ஆட்சி, அப்படிப்பட்டவர்களுக்கு கூட்டணி வைத்துள்ள அதிமுக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச அருகதையற்றவர்கள். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் சொன்னா பாஜக ஆளும். அன்றைக்கு கண்ணன் அவர்கள் சொன்னதை போன்று உரிமை தொகை 1000 ரூபாய் பெண்களுக்காக கொடுத்திருக்கின்றார். அது 1.5 கோடி பேர் இந்த நாட்டிலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது கூட இல்ல, கொஞ்ச நேரம் வெளியில் என்று கதறக்கூடிய ஒரு ஆட்சி அது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. ஆனால் இன்றைக்கு வேண்டும் என்று திசை திருப்ப வேண்டும் என்று எப்படியெல்லாம் உயர்த்தப்படுவாங்க இல்லையா? ஆனா தலைவர் தளபதி சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்படியா? அது எப்படி முடியும்? முடியாது. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். அதுவும் உண்மைதான் தாய்மார்களே. ஐயோ ஐயோ, நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிச்சுட்டு நம்மளை அம்மா வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. அப்ப என்ன தெரியுமா,